துபாயில் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டே ஆகலையா? எப்படி உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்டில் ஒரு ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் முடிஞ்ச வரை ரெஸ்யூமுக்கு ஓவர் மேக்கப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக பிளாக் ஃபாண்ட் யூஸ் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்டில் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 பேஜஸ்க்குள்ளால் உங்கள் ரெஸ்யூம் இருந்தால் போதும். செகண்ட், நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிவியோட ஹெட்லைனை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இனி சிவியோட மெயின் பேஜில் அஸ் யூஷுவல் ப்ரொஃபஷனல் சம்மரி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கில் செக்ஷனை மட்டும் ஈச் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா உங்களோட ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மட்டும் மென்ஷன் பண்ணுறது. இதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸையும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிவியை ஸ்டாண்ட் அலோன் பண்ணி காட்டும். இதெல்லாம் போக ஆக்டிவாக இருக்க உங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை சிவியில் ஆட் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு ஒன்ஸுக்கு ட்வைஸ் செக் பண்ணிவிட்டு சிவியை PDF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேணுன்னா என்னோட பயோவில் இருக்குது, அப்படி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.